மத்தியிலும் மாநிலத்திலும் கொள்ளையடிப்பதற்கு ஏதுவாக இந்தியா கூட்டணியில் ஸ்டாலின் இருக்கிறார் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி விமர்சித்துள்ளார். திருவள்ளூரில் நடைபெற்ற பிரம்மாண்ட தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் தேமுதிக வெற்றி வேட்பாளர் நல்லதம்பி ஆதரித்து அவர் பேசியதை தற்போது பார்க்கலாம். திரு ஸ்டாலின் அவர்கள் இன்றைய தினம் இந்திய கூட்டணி வெற்றி பெற்றால் நிறைய திட்டங்களை கொண்டு வரும்னு சொல்றார். வேடிக்கையா இருக்குது. ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகம் 14 ஆண்டு காலம் மத்தியிலே ஆட்சி இருந்த கட்சி. இன்னைக்கு பாரதிய ஜனதாவில் 5 வருஷம் ஆட்சி இருந்தாங்க. 19 இருந்து 5 ஆண்டு காலம். 1999 இருந்து அதுக்கு பிறகு காங்கிரஸ்ல 5 ஆண்டு காலம் காங்கிரஸ் அமைச்சரவையிலே அங்கம் வைத்தார்கள். அதற்கு முன்பு மத்தியிலே ஆட்சியில் இடம்பெற்றிருந்தார்கள். ஆக திராவிட முன்னேற்ற கழகம் 14 ஆண்டு காலம் மத்திய அமைச்சரவையிலே இடம்பெற்ற கட்சி திமுக கட்சி. 14 ஆண்டு காலம் தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன செய்தீர்கள்? தமிழ்நாட்டுக்கு என்ன பெரிய திட்டத்தை கொண்டு வந்தீர்கள்? அதனால் தமிழ்நாடு மக்கள் என்ன நன்மை பெற்றிருக்கின்றார்கள்? இது மக்களுடைய கேள்வி. 14 ஆண்டு காலமே எதையுமே செய்யல. அவருடைய திட்டமெல்லாம் மத்தியிலும் ஆட்சியில் இருக்க வேண்டும், மாநிலத்திலும் ஆட்சியில் இருக்க வேண்டும். மத்தியிலும் கொள்ளையடிக்க வேண்டும், மாநிலத்திலும் கொள்ளையடிக்க வேண்டும். மத்தியிலும் ஆட்சி அதிகாரத்திலே அவர் குடும்பத்தைச் சேர்ந்த உறுப்பினர்கள் வர வேண்டும். மாநிலத்திலும் கருணாநிதியுடைய குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் ஆட்சியிலே இருக்க வேண்டும். மத்தியிலும் மாநிலத்திலும் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்ற பொழுது கொள்ளையடிப்பதற்கு எளிதாக இருக்கும் என்ற அடிப்படையில் தான் இன்றைக்கு இந்தியா கூட்டணி என்ற ஒரு போர்வையிலே இன்றைக்கு ஸ்டாலின் அங்கு வைத்துக் கொண்டிருக்கின்றார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படி அல்ல. எங்க கூட்டணியில் இடம்பெற்றிருக்கிற கட்சிகள் அப்படி அல்ல. ஆட்சி அதிகாரத்திற்காக நாங்கள் எப்பொழுதுமே அடிபணிந்தது கிடையாது. ஓட்டு போட்ட மக்களுக்கு விசுவாசமாக இருந்து அவருடைய எண்ணங்களை, அவருடைய கஷ்டங்களை, அவருடைய பிரச்சனைகளை நாடாளுமன்றத்தில் எடுத்துரைத்து நாங்கள் மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்ற அடிப்படையிலே நாங்கள் கூட்டணி அமைத்து நாடாளுமன்ற தேர்தலை சந்திக்கின்றோம். நீங்கள் எண்ணி பாருங்கள். உண்மையிலேயே எங்களுக்கு ஆட்சி அதிகாரம் மத்தியிலே இருக்க வேண்டும் என்று எண்ணி இருந்தால் நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வைத்திருப்போமே. ஏன் நாங்கள் கூட்டணியிலிருந்து விலகி இருக்கின்றோம்? இன்றைக்கு தேசிய கட்சி என்று வருகின்ற பொழுது காங்கிரசும் பாரதிய ஜனதாவும் மாறி மாறி வருகின்றன. ஆனால் மாநில கட்சிகளை புறக்கணிக்கின்றன. இன்றைக்கு தேசிய கட்சியோடு கூட்டணி வைத்து அதனால் நமக்கு எந்த நன்மையும் பெற முடியவில்லை. அவருடைய ஆட்சிக்கு வந்த பிறகு அவருடைய பார்வை தேசிய அளவில் இருக்கின்றதை ஒழிய மாநிலத்தில் அல்ல. ஆனால் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கின்ற மக்கள் மாநில மக்கள். அவர் நம்முடைய எஜமானர்கள். அவர்தான் நம்முடைய வேட்பாளரை வெற்றி பெற்று நாடாளுமன்றத்துக்கு அனுப்பி வைக்கின்றார்கள். ஆகவே தேசிய அளவில் ஒரு சட்டத்தை கொண்டு வருகின்ற பொழுது தமிழ்நாடு பாதிக்கப்படுகின்ற பொழுது அதை நாம் எதிர்த்து குரல் கொடுக்க முடியவில்லை. கூட்டணி தர்மம் என்று தடைபடுகிறது.